மத்திய அரசு நிதி உதவி எதுவுமே தரலன்னு சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். நீங்க நாடாளுமன்றத்தில் பேசிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மத்திய அரசு ஏதாவது அதுக்கு செவி சாய்ச்சிருக்காங்களா? செவி சாய்க்கிறதுக்கு தானே ஆர்ப்பாட்டமும் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசுகிறோம். அதனால மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லைங்க, இதே தான் வந்து தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த போது கூட வந்து நாங்கள் வந்து 7 நாளைக்கு முன்னாடியே வந்து தெரிவித்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை அதுவில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதே நிலை தான் இன்றைக்கு கேரளாவில் வந்து 7 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து தகவல் தெரிவித்திருந்தோம். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஹோம் மினிஸ்டர் வந்து அவையிலேயே அதை தெரிவித்தார். அடுத்த நாளே வந்து கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் அது உண்மைக்கு புறம்பானது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். இதுதான் வந்து தொடர்ந்து அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு உதவியும் செய்வதில்லை, அதே நேரத்தில் தகவல் தந்துவிட்டோம், அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்து விட்டோம், ஆனால் அவர்கள் தயாராக இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வழமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல தான் நமக்கு இந்த அமௌண்ட்லாம் இப்படி கிடைக்குமா? இல்ல நமக்கு வந்து மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் தருவாங்களா? தரணுங்க, எப்படி தராம இருக்க முடியும்? அவர்கள் வந்து அரசியல் காரணங்களுக்காக வந்து எவ்வளவு நாள் இழுக்கடிக்க முடியுமோ இழுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர வந்து நியாயமாக மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மழையில் பாதிக்கப்பட்டதுக்கு நிதி கொடுக்கலன்னு கேட்டது வந்து அந்த ஃபைல் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி உங்க எம்பிட்ட கேளுங்க. எந்த ஃபைல்? மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு ஃபைல் அனுப்பியிருக்கீங்க தமிழ்நாடு, அந்த ஃபைல் எந்த இடத்துல ரிப்போர்ட் வச்சிருக்காங்கிறத போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை வந்து பல முறை வந்து நாடாளுமன்றத்திலையும் கேட்டாச்சு. முதலமைச்சர் அவர்களே வந்து கோரிக்கையை பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க. நானும் வந்து பல முறை வந்து துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து கேட்டுவிட்டேன். இதுக்கு பிறகு வந்து ஃபைலை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால நிறுத்தி வச்சவங்க வந்து அதை விடுவிச்சாதான் வந்து பணம் வரும். என்னங்க, அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன காரணம்? அவங்களே வந்து ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க. நிதி தர்றது மத்திய அரசு தயாரா இருக்கு. யாருங்க? இல்லைங்க, அவர் வந்து ஆர்இசி நிதி தான் தரேன் இருக்காங்க. என்னங்க, குஜராத் உள்ளிட்ட பகுதியில் வந்து பாதிக்கப்பட்ட குறைந்த ஒரு ஏரியா போறாங்க. தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலத்தில் வரமாட்டேங்கிறாங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்தினால் அப்படித்தான்.